இந்த படத்தோட இன்னொரு மிகப்பெரிய வரம் இளையராஜா சாரோட மியூசிக். இந்த படத்தை அவர் படம் பார்த்துட்டு அப்புறமா தான் ஓகே சொன்னார். இது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் படம், அதனால் லைவாக எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்களே நிறைய நிறுத்திட்டாங்க. அவங்க அத்தனை பேரும் நம்ம சாரோட வாழ்த்து வேணும்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கு நல்லபடியாக அது நடந்தது. எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் நடித்த கேர்ள்ஸ் மட்டும்தான் வந்துருக்கீங்க, பாய்ஸ் இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். இந்த வாழ்த்து எங்களோட வெற்றியோட முதல் படியாக அமைஞ்சிருக்கு. ரொம்ப நன்றி சார். உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்கோ அதுலேயும் நீங்கள் முன்னேறணும். பேரண்ட்ஸோட ட்ரீமை நிறைவேற்றுற மாதிரி நல்லா படித்து ஜெயிக்கணுங்கிறது தான் இந்த ஸ்கூலோட இது. நன்றி, வணக்கம். இந்த ஸ்கூலுன்னு வச்சதுனால தான் நான் வந்தேன் இந்த ப்ரோக்ராமுக்கு. ஏன்னா சினிமா இந்த பக்கம் ரொம்ப நாள் ஆச்சு. கடைசியாக சிந்து நதி பூ ஒரு படம் இங்கே பார்த்தோம். அப்புறம் கில்லி ப்ரிவியூ ஷோ பார்த்தோம். அதுக்கப்புறம் என்னுடைய நேஷ்னல் ப்ரைட் அவார்டு ராஷ்ட்ரிய சிக்ஷா புரஸ்கார் அவார்டுக்கு ப்ரெஸ் மீட் நடந்தது இங்கே தான். அப்போ வந்தேன். அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன். இருந்தாலும் மீண்டும் சினிமாவுக்கு கூடிய விரைவில் வருவேன் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். வித்யாரண்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றி வரணும், ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கணும். நிறைய படம் பண்ணிட்டாரு. ஸ்கூல் நிச்சயமாக இந்த டைட்டிலுக்காகவே ஸ்கூல் பசங்க பேரண்ட்ஸ் எல்லாம் ஒரு அட்ராக்ட் பண்ணோம், பார்க்க வருவாங்க. ஒரு த்ரில் இருக்குது அந்த படத்தில். வாழ்த்துக்கள், நன்றி. இந்த ஸ்கூல் படத்தில் நான் ஒரு மெயின் லீடாக பண்ணியிருக்கேன். played as a வான்மதி டீச்சர். ஹாப்பின்னு சொல்கிறத தாண்டி ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப ப்ரௌடாக இருக்குது அவரோட மியூசிக்கில் நான் பார்ட்டாக இருக்கிறது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணி கொடுத்த டைரக்டர் சார், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங் அஸ். ஜாலியான ஒரு படம். உண்மையாகவே நிறைய பசங்க, ஸ்கூல் பசங்க, இளம் பெண்கள் பசங்களுமா ஒரே ஜாலியாக கலாட்டாகவும் இருக்கும். அந்த இடமே ஷூட்டிங் ஸ்பாட்டே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சைடில் 10ஆம் கிளாஸ் பசங்க, 12ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்க, 9ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்களாக இருக்கும். இன்னொரு பக்கம் அவங்க அம்மாலாம் இருப்பாங்க. செம்ம ஜாலியாக இருந்துச்சு இந்த லொக்கேஷனு. அவங்க கொடுத்த என்கரேஜ்மெண்ட் தான் இந்த பசங்கள்லாம் நல்லா பண்ணுது. ஏன்னா டிடிஎஸான ஒர்க்கு, சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அதனால் ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக வந்துச்சு, ஜாலியாக வந்துச்சு. அதே போல் இந்த படமும் இருக்குது. நான் டப்பிங்கில் வேறு பார்த்துட்டு கொஞ்சம் சீன்ஸ்லாம் வேறு பார்த்துட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிச்சயமாக இந்த படம் ஒரு வெற்றி படம் அமையும் அப்படின்ற கடவுள் வேண்டிக்கிட்டு நன்றி, வணக்கம். ரொம்ப அற்புதமாக படம் எடுத்துகிற வித்தியாசம். 3வது படம் சார் இது. ஆமாம், இப்பயே ஜெயிச்சிட்டாரு, படத்தை விற்றுட்டார், அவ்வளோதான். கை கொடுங்க. 100% இது என்ன காரணம்னா, நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, இளையராஜா மியூசிக்கு. அதுக்கு மேலே சார் சொல்ல வேண்டாம். இது ஆடியோ ரைட்ஸும் பெரிய லெவலில் போயிடும். படம் வெற்றி அடையும். அடுத்த படம் இதே பிரசாதில் பூஜை பண்ண வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருமே சப்போர்ட் பண்ணணும். நன்றி, வணக்கம். இந்த ஸ்கூல் படத்தில் நடித்தது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இங்கே நிறைய குழந்தைங்களோட ஹார்ட் ஒர்க் இருக்குது. நிறைய பேரோட என்ன சொல்லுங்க, ரொம்ப ஷார்ட் டைமில் ஆனால் ரொம்ப எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நல்லபடியாக ஆடியன்ஸுக்கு போய் ரீச் ஆகணும். ஆடியன்ஸ் தேட்டரில் பார்த்துட்டு இதை என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். அருமையான ஒரு கதை களம், அழகான ஸ்கூல், நல்ல ஒரு கண்டென்ட்டு. இப்போ அனைவரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த நம்ம பசங்களெல்லாம் என்னவா படிக்க வைக்கிறது, ஏதுவா படிக்க வைக்கிறது, பக்கத்து வீட்டு பிள்ளைய பார்த்து படிக்க வைக்கிறதா, இல்லை இவனுக்கு என்ன ஆசை இருக்குன்னு தெரிஞ்சு படிக்க வைக்கிறதா, இப்படி நிறைய கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்குது இப்போ இருக்கிற பேரண்ட்ஸுக்கு. அவங்களாம் இந்த படத்தை கண்டிப்பாக ஒரு வாட்டி பார்க்கணுன்னு நான் சொல்வேன். ஒரு சின்ன கிளாரிட்டி கிடைக்கும். இந்த படம் கண்டிப்பாக நல்லா ஓடுன்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். நீங்களும் அது ஆதரவு தாங்க. தேங்க்யூ வெரி மச். ஒரு ஸ்டோரியாக இது அண்ட் ஒரு கண்டென்ட்டாக, ஒரு மெசேஜாக கண்டிப்பாக எல்லாருக்கும் போய் சேரும். இந்த படத்தில் நடித்த எல்லாருக்கும் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தே ஆல் டிட் அ வெரி குட் ஜாப் அண்ட் ப்ளீஸ் டூ சப்போர்ட் த ஃபிலிம். இட் வுட் பி அ சேஞ்ச் கண்டிப்பாக. யா, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஸ்கூல் இந்த படம்
இந்த படத்தில் முதல்ல சார் வந்து விஜயதாரண சார் என்கிட்ட பேசும்போது பியூன் கேரக்டருக்கு தான் என்னை கூப்பிட்டாரு. யாரோ வாத்தியார் போட்டிருக்காரு, அவர் வரல போல் தெரியுது, ஏன்னா வாத்தியார் ஆகிட்டார். ஏன்னா நான் படித்த ஸ்கூலில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல், நானும் படித்ததெல்லாம் வந்து 97 98 ரொம்ப ஜாலியாக இருந்தோம் நாங்கள் பசங்களாம். நான் ஒரு 16-17 வருஷமாக அந்த படத்தை பண்ணணும்னு சொல்லி ஸ்கூல் கதை ஒன்று, என்னோட ஒரிஜினல் லைஃப் கதை அது. ரொம்ப வருஷமாக போராடின்னு இருக்கேன். சார் கொஞ்சம் மனசு வச்சாருன்னா அடுத்து அவர் தான் ப்ரொடியூசர் ஆகிடுவார் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் சார் எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு. எல்லாருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் பண்ணும்போது ஐ ஆல்சோ டிட் அ ஸ்மால் ஆக்ட். சின்னதாக எனக்கு சான்ஸ் கொடுத்தாரு சார். த மொமெண்ட், ஒரு மொமெண்ட்டில் வி ஹேட் ஸோ மச் ஆஃப் ஃபன். இந்த இப்போ பார்க்கும்போது இந்த ட்ரெய்லரில் நீங்களே சொல்லுங்கள், எங்கேயும் உங்களுக்கு ஃபீல் ஆச்சா இவங்க புது ஆக்டர்ஸ் மாதிரி? இல்லைல்ல? தேங்க்யூ மேம், அட்லீஸ்ட் நீங்களாவது பேசுனீங்களே. ஸோ இட் வாஸ் ஸோ வண்டர்ஃபுல். ஈச் ஆஃப் யுவர் ஆக்டிங் வாஸ் ஸோ சூப்பர், டாப் ஆஃப் த நாட்ச், கிரேட். ஒரு மூமெண்ட் ஐ நெவர் ஃபெல்ட் தட் ஐ வாஸ் கெட்டிங் போர்ட் ஆர் சம்திங். எனக்கு எப்படி தோணுச்சு தெரியுமா, அந்த ஸ்கூலுக்குள்ளே நான் எப்போ ஐ ஸ்டடிட் இன் அ கோ எஜுகேஷன் ஸ்கூல், அங்கே எப்படி நான் இருந்தனோ அந்த ஃபீல், லைவ்லி ஃபீல், ஐ வாஸ் ஏபிள் டு ஃபீல் இட். ஸோ இட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல் தட் ஆல்சோ. ஸோ ஹிப் ஹிப் ஹூரே டு சியர்ஸ் டு த ஸ்டூடெண்ட்ஸ். தென் அஃப்கோர்ஸ் இந்த படத்தை பண்ணுறதுக்குள்ளே த ஹார்ட் அண்ட் சோல் போட்ட த ஹோல் க்ரூக்கு ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ. இந்த ஸ்கூல் படம் ஆடியோ லான்ச்சுக்கு இங்கே எல்லாம் வந்திருக்கோம். என் பேர் ரதிப்பிரியா. ஸோ இந்த ஸ்கூல் படத்தில் நான் வந்து லேகான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லோரும் வந்து இந்த படத்தில் இது என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் மூவியில் எல்லோரும் இளையராஜா சார் மியூசிக்கில் எல்லோரும் நடித்தது வந்து ரொம்ப நான் பெருமைப்படுறேன். ஸோ இந்த படம் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு இது கொடுக்கும்னு நான் தோணலை. இந்த படம் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து அவேர்னஸ் கொடுக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து திங்க் பண்ணுறது, ஓவராக போட்டு குழப்பிக்கிறது, சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் சூசைட் பண்ணிக்கிறது, இதுக்கெல்லாம் இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் திங்க் அண்ட் எல்லா ஸ்டூடெண்ட்டையும் நல்லா யோசிக்க வைக்கும் இந்த படம். ஸோ எல்லாம் இந்த யோகி பாபு சார், KS ரவிக்குமார் சார், பூமிகா மேமோட நாங்கள் எல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இனிமேல் நீங்கள் எல்லோரும் எங்களை ரொம்ப சப்போர்ட் பண்ணணும். தென் உங்களோட பிளெஸிங்ஸ் என்றைக்குமே எங்களுக்கு இருக்கணும். தேங்க்யூ. ஹாய், மை நேம் இஸ் அபிஜிதி. நான் வந்து இந்த ஸ்கூல் மூவியில் வந்து வந்தனான்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஆக்சுவலி ஒரு ஹாரர் மூவி. ஸோ வந்து இதில் நான் தான் பேயாக நடிச்சிருக்கேன். ஸோ இந்த மூவி வந்து சூனாக வந்து தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும்போது கண்டிப்பாக எல்லோரும் வந்து உங்கள் சப்போர்ட் கொடுத்து தேட்டர்ஸில் பாருங்கள். என்னோட பேர் ரெபேக்கா. நான் ஸ்கூல் மூவியில் நல்ல ஒரு கேரக்டர் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா ஜாலியாக தான் போச்சு, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் எதுவுமே இல்லை. செம்ம ஜாலியாக போச்சு. யோகி பாபு சார், பூமிகா மேம், KS ரவிக்குமார் சார் நல்லபடியாக ஜாலியாக தான் போச்சு. அவங்களும் நல்லா ஜாலியாக நடித்தாங்க, நல்லா பேசினாங்க, நல்லா இருக்குது. போய் படத்தை பாருங்கள், சப்போர்ட் கொடுங்க. நான் நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். போய் பாருங்கள், பார்த்து நல்ல ஒரு ரிவ்யூ கொடுங்க. வணக்கம், என்னோடய பேர் சங்கீதா பாலன். நான் கேஸ்டிங் டைரக்டராக இருக்கேன். இண்டஸ்ட்ரியில் ஒரு 26 இயர்ஸாக இருக்கேன். இந்த படத்தில் வந்து 2 கேரக்டர்ஸ் கொடுத்துருக்கேன். ஹரிதான்னு சொல்லி ஒரு டீச்சர் கேரக்டர் அண்டு தாஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு கேரக்டர். அவருக்கு வந்து காம்பினேஷனோட இவர் நம்ம நிழல் ரவி சாரோட எல்லாமே நல்லா கொஞ்சம் மெயின் ரோலு. வித்யாதரன் சாருக்கும் இந்த டீமுக்கும் நன்றி. இந்த படத்தில் ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ.